விஜயநகர பேரரசு காலத்தில் நாணயங்கள் மட்டும் பார்க்குறோம். அதில் வராகன் அப்படிங்கிறது தங்க நாணயம், அதே சமயம் தார் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி நாணயம், வெள்ளி இன்னொன்று செம்பு ரெண்டுமே சொல்கிறாங்க. பகோடாங்கிற நாணயங்களும் புழக்கத்தில் இருந்தது. இந்த மூணில் எந்த நாணயங்கள் அதிகமாக வெளியிடப்பட்டதுன்னு தான் கேள்வி. வராகன்கிற தங்க நாணயம் தான் அதிகமாக வெளியிடப்பட்டது. விஜயநகர பேரரசு காலத்தில் வராகன் நாணயம் அதிகமாக வெளியிடப்பட்டது. அப்போ தங்க நாணயம் தான் வராகன்னு சொல்கிறோம். அப்போ தங்க நாணயத்தை வெளியிடுது அப்படின்னாக்கா அந்த விஜயநகர பேரரசு பொருளாதார நிலையில் உயர்ந்து இருக்குன்னு அர்த்தம், அதிகமாக வெளியிட்டதுனால. இதுக்கு முன்னாடி நம்ம குப்தர்களில் படிச்சிருக்கோம், தங்க நாணயத்தை வெளியிட்டாங்க அதிகமாக அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே போல் இங்கே விஜயநகர பேரரசு காலத்தில் தங்க நாணயத்தை அதிகமாக வெளியிட்டிருக்காங்கன்னு இங்கேயும் நம்ம பார்க்குறோம். இந்த கிபி 16ஆம் நூற்றாண்டுகளில் இந்த விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்த பல அயல்நாட்டு பயணிகள் அவங்களுடைய பயண குறிப்பிலையும் அந்த விஜயநகர பேரரசனுடைய செல்வம் இதை பற்றிலாம் புகழாரம் சூட்டியும் இருக்கிறாங்க. எத்திக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. விஜயநகர அரசர்கள் வராகன் என்ற தங்க நாணயத்தை அதிக அளவில் வெளியிட்டாங்க. இந்த தங்க நாணயத்தில் தான் இந்து தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த உருவம் படைத்த இந்த காளை யானை உருவம், அது மட்டும் இல்லாமல் கற்பனை பறவை என்று சொல்லக்கூடிய கண்ட வெருண்டா அப்படிங்கிற கற்பனை பறவையுடைய உருவத்தையும் இந்த வராகன்கிற தங்க நாணயத்தில் பொறிச்சு வெளியிட்டவங்க யாருன்னா விஜயநகர பேரரசர்கள் தான். இப்போ பக்கோடாங்கிற நாணயமும் புழக்கத்தில் இருந்ததுன்றதையும், விஜயநகர பேரரசு காலத்தில் பக்கோடாங்கிற நாணயம் புழக்கத்தில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட இவ்வளோ பக்கோடாக்கள் நிலுவையில் இருக்குன்னு சொல்லி அங்கேயும் படிச்சிருப்போம் பாருங்க. விஜயநகர பேரரசு காலம் அது வீரபாண்டிய கட்டபொம்மன், ரெண்டு இடத்துலையுமே பக்கோடாவாக படிச்சிருக்கோம். வராகன் தங்க நாணயங்களில் கன்னட தேவநாகரி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கன்னட தேவநாகரி எழுத்துக்கள் அந்த தங்க நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, வைணவ சமய சின்னங்களும் பொறிக்கப்பட்டிருந்தது. விஜயநகர அரசு சின்னம், விஜயநகர அரசின் சின்னம் எதுனா வராகன்னு தான் சொல்கிறாங்க. தங்க நாணயத்துக்கு பேரும் வராகன் வச்சுருக்காங்க. விஜயநகர அரசு சின்னமும் வராகன் தான். வராகன்கிறது திருமாலினுடைய வராக அவதாரத்தை இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லுது. இந்த விஜயநகர மன்னர்கள் இருக்காங்கல்ல, பெரும்பாலானவர்கள் வைணவர்களை. நம்ம சோழர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் சைவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் இங்கே விஜயநகர மன்னர்கள் எடுத்துக்கிட்டால் பெரும்பாலும் வைணவர்களேன்னு சொல்கிறாங்க.